நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல சக்தி பீடங்கள் பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற சக்தி பீடம் காத்தியாயினி சக்தி பீடம். உமா சக்தி பீடம் என்று அழைக்கப்படும் காத்தியாயினி சக்தி பீடம் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள பிருந்தாவன் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இங்கு தேவியின் கேசம், அதாவது முடி விழுந்த இடம். காத்தியாயினி அப்படிங்கிறது இரண்டு வார்த்தைகள், அதாவது கதி மற்றும் அயனி, இந்த இரண்டு சொற்கள் இணைந்த சொல்லே காத்தியாயினி என்று மாறிடுச்சு. இதற்கான அர்த்தம், அதாவது இந்த பெயருக்கான அர்த்தம் எங்கும் நிறைந்தவள். அவள் எங்கும் வசிக்கின்றால், எங்கும் நிறைந்தவள், ஆனா யாராலையும் அறிய முடியாது அப்படிங்கறதே இந்த பெயரின் அர்த்தம். ஒரு சிலர் இங்கு தேவியின் மோதிரம் விழுந்ததாகவும் குறிப்பிடுறாங்க. இங்கு தேவியின் திருநாமம் உமா மற்றும் மா காத்தியாயினி. சிவபெருமானின் திருநாமம் போதேஷ். கோயில் முழுவதும் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. மேலும் கருங்கல்லால் செய்யப்பட்ட பெரிய தூண்கள் கோவிலை தாங்கி நிற்கின்றன. பிரதான முற்றத்திற்கு செல்லும் படிகளுக்கு அடுத்ததாக இரண்டு தங்க நிற சிங்கங்கள் சிலைகளை நீங்க பார்க்கலாம். இந்த சிங்கங்கள் தேவியின் வாகனத்தை குறிக்கின்றன. மேலும் இங்கு லட்சுமி நாராயணர், கணேஷ், சூரியன் அப்படின்னு முக்கியமான 5 தெய்வங்களுடன் ஜெகதாத்ரி தேவியும் இங்கு வணங்கப்படுறாங்க. காத்தியாயினி தேவி கோவில் 1923ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த கோவிலை யோகிராஜ் சுவாமி கேஷ்வானந்தா பிரம்மச்சாரி கட்டினார். இந்த கோவில்ல வழிபாடு செய்யறவங்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் இங்கு நவராத்திரி, தீபாவளி, காத்தியாயினி விரதம் போன்ற பண்டிகைகள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. குறிப்பாக இங்கு காத்தியாயினி தேவி நீதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறார். காலை 7 மணி முதல் 11 மணி வரையும், மீண்டும் மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரையும் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மற்றும் நவராத்திரி விழாக்கள் இங்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காத்தியாயினி தேவி விரதத்தின் போது இங்கு பெருமளவு கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக பெண்கள் இங்கு காத்தியாயினி விரதம் இருந்து தங்களுக்கு விரும்பிய கணவன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்க வழிபாடு செய்யறதுக்காக முக்கியமாக வராங்க. காத்தியாயினி தேவியின் அருளால அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைத்து எந்த ஒரு குறையும் இல்லாத நிறைவான வாழ்க்கை கிடைக்கணும்னு நானும் இறைவனை வேண்டேன். வர்ற பகுதிகளில் நம்ம மேலும் அரிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நம சிவாய.